நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரி எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்து ராகவந்தன் கதை திருகை வேளை தரமிச செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே வானின்றி இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கன் தீர்த்த கடல்வேந்தன் முமைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமயிதி. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். மகாபக்த விஜயம் என்ற தலைப்பிலே நாம் வடதேசத்து மகான்களுடைய சரித்திரத்தை நாம் கண்டு அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 24வது மகானாக ஸ்ரீ மச்சேந்திரநாதருடைய வைபவத்தை கேட்டு அனுபவிக்க இருக்கிறோம். ராமநாமத்தினுடைய பலனால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக உள்ளவர் மச்சேந்திரநாதனுடைய கதை. எவனொருவன் கோடிக்கணக்கான ராமநாமங்களை சொல்கிறானோ அவனுக்கு எல்லா வகையான அஷ்டமா சித்திகளும் வந்து சேரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. வேற ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ராமநாமாவை தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தால் அவர்கள் மகான்களாகி விடுவார்கள். இது பலருடைய சரித்திரத்தில் நம்ம தியாக பிரம்மம் நிறைய பேர், அதே மாதிரி கபீர்தாசர் ஒரு முஸ்லீமாக பிறந்தால் கூட கபீர்தாசர் ராம பக்தியினால் அவர் ஒரு இந்துக்களில் மகானாக போற்றப்படுகிறார். நம்முடைய அறிவு கெட்டியவரே மகாத்மா காந்தி ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே வாழ்ந்தவர். ஆகையினால்தான் பீரங்கி தாக்குதலும் தூக்கு கயிறையும் தண்டனையாக விதித்த வெள்ளையர்களால் மகாத்மா காந்திக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் ராமநாமத்துடைய சக்தி. அதனால தான் அவர் சொல்லும்போதே ராமராஜ்யம் அமையணும்னு ஆசைப்பட்டார். இந்தியா ராமராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று. அவர் சபர்மதி ஆசிரமத்தில் ராமநாம பஜனை தினமும் நடக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ராமநாமம் அவ்வளவு உயர்ந்தது. ஒரு முறை பார்வதி தேவி கேட்டார், சுவாமி எத்தனையோ நாமங்கள் இருக்குது, பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்குது, ஜனங்களால் இந்த நாமங்களை சொல்லியோ அல்லது வேதங்களை சொல்லியோ மந்திரங்களை சொல்லியோ அடைய முடியாமல் இருக்கும்போது ஒரு சுலபமான வழி ஏதாவது சொல்லுங்கோனா. கேனோ பயேன லகுனோ விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டியதேர் பண்டிதை நிச்சயம் ஸ்ரோதமிச்சாம் யகம் பிரபோ. ஒரு சுலபமான வழி பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு, பகவானுடைய அருளை பெறுவதற்கு சுலபமான வழி என்ன? ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருந்தாலும் எல்லா நாமங்களையும் சொல்லி பூஜை பண்ணி அல்லது புனஸ்காரங்கள் பண்ணி அடைய முடியாத ஒரு பாமரன் எந்த நாமத்தை சொன்னால் உய்வடையலாம், சக்தி அடையலாம், ஞானம் பெறலாம் அப்படின்னு கேட்டப்ப ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். அதாவது ஸ்ரீராம ராம ராமேதி, ராமா ராமான்னு சொல்லக்கூடிய ராமம், அந்த நாமமானது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, எல்லாரையும் கேட்பவர்களுடைய மனதை உருக்கக்கூடிய ரம்யமான நாமம். ரமே ராமே மனோரமே
சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஆயிரக்கணக்கான பெருமாளுடைய நாமங்களை சொல்லக்கூடிய பலனை ராமாகிற நாமம் ஒரு நாமம் கொடுத்து விடும். அதான் கம்பன் சொல்லும்போது சொன்னான், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்று ரெண்டே எழுத்தினார். ராமாங்கிற நீங்கள் வேறு ஒன்றும் பெரிய பூஜை பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம். முடியலையா, ஒரு 5 நிமிஷம் ராமா ராமா ராமா. இந்த வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் சொல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சக்தி கிடைக்கும், பக்தி பெருகும், ஞானம் பெருகும். இதை பல வகையான மகான்களும் பலரும் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனாலும் நமக்கு புத்தி வர மாட்டேங்குது. எத்தனையோ பேசுவோம், என்னென்னவோ சொல்லுவோம். இந்த ராமாங்கிற நாமத்தை சொல்கிறதுக்கு வாயில் வரவே வராது. ஞானம் இருந்தால் தான் அது கிடைக்கும். நமக்கு நல்ல கதி இருந்தால் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ராமநாமத்தை சொன்னாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். அதை நிரூபித்த பல மகான்களுடைய கதையை பார்த்துருப்போம். ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் நாம் கபீர்தாசருடைய கதையை பார்த்தோம். அவர் முஸ்லீமாக பிறந்தால் கூட அவர் ராமநாமத்துக்காக இயங்கினார். யாராவது ஒரு குரு நமக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணணும்னு. அவர் ராமநாமத்தை உபதேசம் பெற்ற உடனே பின்னால் வரும் கபீர்தாசருடைய கதையில், கோரக்கருங்கிறவர் இவருடைய சிஷ்யர், மச்சேந்திரருடைய சிஷ்யர். அவர் ராமநாமத்தை ஜெபித்து அஷ்டமா சித்திகள், ஆகாயத்தில் பறக்க முடியும், நினைத்த உருவம் மாற முடியும், அப்படிப்பட்ட சக்தியை வாங்கி கொண்டார். அவர் சாதாரண ஒரு இவருடைய குருவிட்ட போய் வாதுக்கு வருவார். அப்போ அந்த குரு, ஐயோ கோரக்கர் பெரிய தபஸ்வாச்சே, அவர் எல்லா வகையான அஷ்டமா சித்திகள் அவரோட எப்படி போராடுறதுன்னு தெரியாமல் இருந்தப்ப, கபீர்தாசருங்கிற சாதாரண முஸ்லீம், அவர் எந்த வகையான இதுவும் கிடையாது. அவசரம் நான் போய் சண்டை போடுறேன்னார். எப்படி முடியும்னார். அவர் அஷ்டமா சித்திகள் ஆகாயத்தில் பறப்பார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். அவரை நீங்கள் எப்படி இது பண்ண முடியும்? நீ சின்ன பையன்ப்பா, தெரியாமல் நீ சொல்கிற, அதெல்லாம் முடியாதும்பார். ஆனால் கபீர்தாசர் ராமநாமத்தை வைத்து அவரை வெல்வார். இதெல்லாம் கதையில் ஏற்கனவே வந்தது. அப்படிப்பட்ட மச்சேந்திரருடைய கதையை, அவருடைய விருத்தாந்தத்தை இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறோம். உடனே இந்த மச்சேந்திரன் உடனே நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காங்க. உங்களுக்கு புரியுறக்கா சின்னதாக சொல்கிறேன். இந்தியன் படத்தில் பார்த்துருப்போம், மாயா மச்சேந்திரா மாயம் செய்யும் மாவீரா, மாயங்கள் செய்து காலம் செய்யும் மாவீரா. இந்த பாட்டை கேட்ட உடனே நாம் தெரிஞ்சது மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் கமலஹாசன் பல்வேறு வடிவங்களில் மாறி போய் அந்த ராணியை சந்திப்பான். கதாநாயகியை புலியாக வருவான், சிங்கமாக வருவான், உடும்பா ஏறி அந்த இதுக்கு மேலே அரண்மனை கோட்டை சுவர் மேலே ஏறுவான். இது கதையில் சும்மா ஜோக்கு மாதிரி இருந்தாலும் இது உண்மை. கண்ணதாசன் ஆகட்டும், வாலி ஆகட்டும், யாருமே கதையில் எழுதக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே புராணங்களுடைய இதிலிருந்து ஏற்பட்ட கற்பனை தானே தவிர தனக்காக கற்பனைங்கிறது கிடையாது. புராணங்களை படிக்க 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 கற்பனைங்கிறது தானாக ஊறும். அதில் பல விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் கூட கற்பனை மாதிரி தோணும். மகான்களுடைய சரித்திரமும் அப்படித்தான். பல விஷயங்கள் நமக்கு நம்பிக்கையே இருக்காது, ஆனால் நடந்திருக்கு. அதுக்குண்டான சான்றுகள் இருக்குது. அவர்களுடைய சிஷ்யர்கள் இருக்காங்க, அவங்க மடம் சாபித்த மடங்கள் இருக்குது, அவர்கள் நடமாடிய இடங்கள் இருக்குது, இன்னும் பேர் கூட மாறலை. ஆகவே மச்சேந்திரநாதருடைய கதையை ஏன்னா மச்சேந்திரன் ஏன் இவ்வளோ பீடிகை சொல்கிறேன்னா, மச்சேந்திரநாதர் யாருக்குமே மனித பிறப்பில் வந்தவர் அல்ல. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த மனித பிறவி இல்லை. அவர் தெய்வாசமாக தோன்றியவர். இப்படி பல மகான்கள் நமக்கு தெரியாது, அவர்களுடைய பிறப்பு தெரியாது, எங்கே பிறந்தாங்க, எந்த ஊரில் வந்தாங்க. திடீர்னு அவர்கள் மகான்கள்னு வெளி உலகத்தை காட்டுவார்கள். அது வரைக்கும் அவர்களுடைய வரலாறே தெரியாது. ஒரு நாள் பார்வதியும் பரமேஸ்வரனும் ஏகாந்தமாக கடற்கரையில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பார்வதி தேவி சொன்னா, சுவாமி ராமநாமத்தினுடைய அருமையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு அதை பற்றி பெருமையை சொல்லுங்கன்னு. அப்போ சிவபெருமான் சொன்னார், ராமநாமத்தினுடைய மகிமையை என்னாலே விளக்க முடியாதுன்னு. இருந்தாலும் நீ கேட்டுட்ட, அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்னு ராமநாமத்துடைய பெருமையை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லிக்கொண்டு மாதிரி அந்த கடலில் ஒரு மீன், கடலில் அப்படி நீந்தி வந்தக்கூடிய மீன் அந்த உபதேசத்தை கேட்கிறது.
சிவபெருமான் வாயினால் ராமநாமத்துடைய பெருமையை சொல்லி அதை ஒரு மீன் கேட்டதுன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை அது. இப்போ காசிக்கு போனால் முக்தி உண்டுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டால் அதில் ஒரு காரணம் என்னென்னா, காசியிலே இறக்கக்கூடிய ஜீவன்களுடைய காதிலே சிவபெருமான் ராமநாமத்தை சொல்கிறார் என்று ஒரு இது. அதனால தான் எல்லோரும் காசியில் போய் மோட்சம் முக்கியத்தை அடையணும். இல்லாட்டி காசியில் பார்த்திங்கன்னா அது புணங்களை கூட கொண்டு போய் காசியில் போய் பக்கத்து ஊரில் இறந்தால் கூட அதை காசியில் கொண்டு வந்து எரிப்பார்கள். ஏன்னா சிவபெருமான் வந்து அந்த 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 இறந்தவருடைய காதுகளிலே ராமநாம மந்திரத்தை சொல்கிறாராம் கர்ண மந்திரமாக. அந்த உயிர் மோட்சம் அடையும்னு ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது நம்ம ராமநாம மந்திரத்தை சிவனுடைய வாயினால் கேட்ட பார்வதி கேட்டது போல் அந்த மீன் கரை ஒதுங்கி அந்த மீன் கேட்டது. கேட்ட உடனே அதனுடைய பயனாக அது ஒரு மானிட வடிவமாக மாறியது. மானிட வடிவமாக மாறி கரை ஒதுங்கியது. உடனே யார் அந்த ராமன் என்பதை தேடி ராமநாமத்தை ஜபித்தவாறு அது அந்த அந்த வாலிபர் ஒவ்வொரு ஊராக போய் சிந்தையிலேயே ராமநாமத்தை ஜபித்து கொண்டே ஊர் ஊராக அலைந்தார். அவர் என்ன பண்ணினார்னு கேட்டால், ஒவ்வொரு ஊரிலையும் பகலிலே காட்டில் இருப்பார். காடுகளிலே சஞ்சரித்து கொண்டு ரிஷிகள் ஓடக்கூடிய வேதங்களையும் மந்திரங்களையும் கேட்டுக்கொண்டு ராமநாமத்தை ஜெபித்து கொண்டு பகலில் பூரா காடுகளில் இருப்பார். இரவு நேரங்களில் நகரத்துக்கு வந்துடுவார். வந்து ஒவ்வொரு வீட்டு முன்னால் நின்று கொண்டு நாராயணா நாராயணா என்று பிச்சை எடுப்பார். உடனே எல்லாரும் பிச்சை போடுவார்கள். அந்த பிச்சையை வாங்கி சாப்பிட்டு விட்டு மறுபடியும் காட்டுக்கு போயிடுவார் பகல் நேரத்தில். ஏன்னா பகலில் மனித சஞ்சாரங்களோடு கூடினால் நம்முடைய தியானத்துக்கு தொந்தரவாக இருக்கும்னு பகலில் பூரா காடுகளில் திரிஞ்சார். இவருடைய உருவமும் இவருடைய செயல்களும் மீன் மாதிரி ஒத்து இருந்ததுனால, மீனுக்கு என்ன விசேஷம்னு கேட்டால் தான் அழுக்கை சாப்பிட்டு விட்டு தானே உணவாகிவிடும். ஆகவே இவர் எல்லாருடைய பாவங்களை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்ததுனால இவருக்கு மச்சேந்திரன்னு எல்லாரும் பேர் வைத்தார்கள். ஏன்னா இவருக்கு அம்மா அப்பா கிடையாது, பேர் வைக்கிறீர்கள். அதனால் மச்சேந்திரன்னு இவருக்கு பேர். இவ்வாறு இவர் போய்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு வீட்டிலே போய் பெருமாளுடைய நாமாவசியில் வேறு ஒன்றுமே பிச்சைன்னு கேட்க மாட்டார். நாராயண 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 அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பார் ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும். உடனே அவர்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு போயிடுவார். ஆனால் இவருடைய உருவத்தை பார்த்தா சன்னியாசி மாதிரி தாடி இடி இதோட ஒரு யோகியாக இருப்பார். உடனே ஒரு வீட்டில் இவர் பிச்சை வாங்கும்போது அந்த அம்மா கவலையோடு இருந்தாள். என்னம்மா கவலையோடு இருக்கியே அப்படின்னு அவர் ஒரு சன்னியாசி வந்திருக்கார், பிச்சை போடணும்னு வரா. பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு முகத்தில் அவர் கவலை தெரிகிறது. என்னம்மா கவலை அப்படின்னு. இல்லை சுவாமி, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை கிடையாது, அதனால் அந்த கவலை தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறார். இவர் ஒரு கையில் அவருடைய பையிலிருந்து ஒரு கைப்பிடி விபூதி எடுத்து ராமநாமத்தை ஜெபித்து இதை அவர்கிட்ட கொடுக்குறார். இதை நீ உன்னுடைய உடம்புலையும் தரித்து கொண்டு தண்ணீரில் விட்டு இதை சாப்பிடு, உனக்கு நல்ல மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அதை வாங்கி அவள் அந்த விபூதியை தன்னுடைய அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டால் முந்தானையில் முடிஞ்சுக்குவாங்க. அவளுடைய முந்தானையில் போட்டு முடிந்து கொண்டு காலையில் குளிச்சுவிட்டு சுத்தமாக எடுத்து சாப்பிட்லாம், பூசிக்கலான்னு வைத்து கொடுக்கிறார். இவர் போயிட்டார் வழக்கம் போல் காட்டுக்கு. இவர் ஒவ்வொரு ஊராக போவார், ஒரே இடத்துல இருக்க மாட்டார். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர் அப்படி காட்டில் சுற்றுவார். ஒவ்வொரு ஊராக நகரங்களில் பக்கத்தில் உள்ள நகரங்களுக்கு போயிடுவார். அடுத்த நாள் காலம்பரை
இவர் குளித்து விட்டு அதை எடுத்துக்கலாங்கிற நினைப்பில் இருக்கார். வாசத்தளிக்கும் போது பக்கத்து வீட்டு தோழியை பார்க்குறா. பக்கத்து வீட்டு தோழிகிட்டே கேட்குறா, நேற்று ஒரு சன்னியாசி வந்தார் இரவில். வந்த உடனே எனக்கு இப்படி நான் என்னுடைய இதை சொன்னேன். உடனே ஒரு கைப்பிடி விபூதியை கொடுத்தாரு, இப்படி பண்ணார்னு. உடனே அந்த பக்கத்து வீட்டு தோழி சொன்னான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார் எதை கொடுத்தாலும் வாங்கிடுறதா? எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? காவி வேஷ்டியை கட்டிட்டு எத்தனையோ பேர் அநியாயம் பண்ணுறாங்க. நம்ம புராணங்களில் பார்க்கலையா, ராவணன் சன்னியாசி வேஷத்தில் தானே சீதையை தூக்கிட்டு போனான். இப்படி விவரம் தெரியாமல் இப்படி நீ பண்ணலாமா? அர்ஜுனன் சன்னியாசி வேஷம் போட்டுக்கொண்டு சுபத்திரையை கடத்தி கொண்டு போக இல்லையா? அப்படி புராணங்கள்லேயே கதை இருக்கே. ஆகவே அதுவும் ஊர் தெரியாத சன்னியாசின்னு சொல்கிறேன். ஏதோ உள்ளூருக்குள்ளே இருக்கார், ஒரு 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 வருஷம் இருக்கார், 2 வருஷம் இருக்காருன்னா கூட அவரை பற்றிய லீலைகள் தெரியும். ஏதோ ஒரு நாள் வந்தாருங்கிற, ராத்திரி வந்தாருங்கிற, சாப்பாடு போட்டோ அதோட விட்டு அவர் கொடுத்தான்னு விபூதியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பல சன்னியாசிகள் பெண்களை மயக்கிட்டு இந்த மாதிரி விபூதியெல்லாம் கொடுத்து அவரை மயக்கி கொண்டு கூட்டி கொண்டு போய்விடுவார்கள். நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா என்று சொல்கிறார். உடனே இவளுக்கு அவர் சொன்னது சரின்னு பட்டுது. உடனே என்ன பண்ணுறா, அந்த விபூதியை அப்போ அந்த காலத்தில் விறகு அடுப்பு தானே, அடுப்பில் கொண்டு கொட்டிடுறான். அடுப்பில் கொட்டிட்டு வழக்கு போல் தன்னுடைய துணியெல்லாம் துவைச்சி விட்டு குளித்து விட்டு அவள் பாட்டுக்கு இருக்கா. நாள் உருண்டு ஓடுகிறது. 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே மச்சேந்திரர் அந்த வீட்டுக்கு பிச்சை எடுக்க வரார். அதே அம்மா பிச்சை போடுறா. அவளை பார்த்த உடனே இவர் மச்சேந்திரன் அடையாளம் தெரியாம, ஏன்னா 12 வருஷம் ஆயிடுத்து, அதோட மறந்துட்டா. மற்ற பாட்டுக்கு வேலையை பார்க்குறாரு. மச்சேந்திரர் கேட்குறார், ஏம்மா உனக்கு உன் குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்டார். என்ன சுவாமி, எனக்கு குழந்தையே இல்லையே, எனக்கு குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்குறீங்களே அப்படின்னார். இல்லைம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் 12 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்தேன், நீ குழந்தை இல்லைன்னு சொன்னேன், உனக்கு விபூதியை கொடுத்தேன், அதை நீ சாப்பிட்ருந்தா நிச்சயம் குழந்தை பிறந்திருக்குமே, அந்த குழந்தை இப்போ 12 வயது பாலகனாக இருப்பானே, எங்கே அவன் அப்படின்னு. உடனே இவளுக்கு பயம் வந்துடுத்து. 12 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி நமக்கே மறந்து போயிடுத்து. இவர் ஞாபகம் சொல்கிறாரே, அப்போ இவர் பெரிய மகானாக தான் இருக்கணும்னு சொல்லி அவருடைய காலிலே விழுந்து, சுவாமி இப்படி ஆயிடுத்து, ஊரில் உள்ள மக்களும் பக்கத்தில் உள்ள என்னுடைய தோழியும் சொன்னால், இப்படி நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் கொடுக்குற விபூதியெல்லாம் பூசிக்கலாமா என்று என்னை புத்தி சொன்னால், எனக்கும் அது மனசில் சரின்னு பட்டுது. நீங்களோ ஊராக தெரிகிற சன்னியாசி, ஏதாவது ஒன்று பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நான் எப்படி உங்கள்கிட்ட பரிகாரம் தேடிக்கிறது, அதனால் நான் அதை அடுப்பில் கொட்டிட்டேன்னு. சரிம்மா, அடுப்பில் கொட்டினேன். அடுப்பில் கொட்டினா அன்றைக்கி சாம்பல் ஆகும்ல, அது எப்படி இருந்தாலும் அது மற்ற கறி அதோட அடுப்பில் அந்த பழைய சாம்பல்லாம் எங்கே கொட்டுவேன்? அந்த ஒரு குப்பை மேட்டில் கொண்டு போய் தினசரி என்னுடைய அடுப்பில் மிஞ்சி போன சாம்பல் கும்பல்லாம் கொட்டுவேன் அப்படின்னு. உடனே அங்கே போவோம், எந்த இடத்துல கொட்டின காட்டு அப்படின்னு. அங்கே போனார். அந்த இடத்துல போன உடனே அங்கே போய் கண்ணை மூடிக்கொண்டார். அந்த குப்பை மேட்டை பார்த்து ஹம்சோகம் ஹம்சோகம் ஹம்சோகம்னு கத்தினார். 3 முறை உச்சரித்தார். உடனே அந்த குப்பை மேட்டுக்குள்ளே இருந்து ஹம்சோகம் ஹம்சோகம்னு அதுவும் பதில் சொன்னது. ஒரு குரல் வந்தது. உடனே இதுக்குள்ளே இருக்குமா உன்னுடைய குழந்தை அப்படின்னார். உடனே அங்கே உள்ள ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த குப்பை மேட்டை கிளறி பார்த்தா அதுக்குள்ளேருந்து 12 வயசு பையன் உள்ளே இருக்கான். உடம்பெல்லாம் ஒரே குப்பை தூசி, மூச்சு இல்லை, செயல்பாடு இல்லை, கை காலெலாம் அசைவு இல்லாமல் இருந்தது. உடனே அந்த அந்த வாலிபனை சுத்தம் செய்து அவனை தொடுறார். தொட்ட உடனே அவனுடைய உடம்புல சிலிர்ப்பு ஏற்படுகிறது. உடனே நினைவெல்லாம் வருது. உடனே அந்த பையனுக்கு
கோரட்சகர்னு பேர் வைக்கிறார். பூமி தாயால் ரட்சிக்கப்பட்டவர். ஏன்னா குப்பமேட்டில் தானே இருந்திருக்காரு, சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை. அதனால் கோரட்சகர்னு பேர் வைக்கிறார். பின்னால் அவர் பேர் கோரக்கர்னு மாறிடுது. மாற்றி விட்டு இவன் ஒரு பெரிய மகானாக வருவான், கொஞ்ச நாள் உன்கிட்ட இருக்கட்டும், அப்புறம் என்னை தேடி வருவான்னு சொல்லிடுறார். கொஞ்ச நாள் ஒரு 5-6 வருஷம் இருக்கார். இவர் பாட்டுக்கு மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிட்டார். இவனுக்கு நல்ல ஞானம்லாம் ஏற்படுறது, பக்தியோடு இருக்கான், வளர்க்குறார். ஆனால் இவனுக்கு இந்த ஞானியுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஞானிகிட்ட போகணும், ஞானம் பெறணும்னு ஆசை வந்துருத்து. இவரை தேடிக்கொண்டு தன்னுடைய தாய் தந்தையிட்ட உத்தரவு ஆகிட்டான், நான் இந்த உலகத்துக்காக பிறந்தவன், அதனால் உங்களுக்கு பிள்ளையாக இருந்துட்டேன் நான் ஒரு 5-6 வருஷம். நான் ஆகவே என்னுடைய குருநாதரை தேடி ஞானம் பெற விரும்புகிறேன், நான் போயிட்டு வரேன்ட்டு புறப்பட்டார் கோரக்கர். போய் கண்டுபிடிச்சிடுறார் மச்சேந்திரரை. மச்சேந்திரரை கண்டுபிடித்து மச்சேந்திர, சுவாமி நான் கோரட்சகன் வந்திருக்கேன் அப்படின்னார். வாப்பா அப்படின்னு உடனே, உங்களுடைய சிஷ்யனாக நான் இருக்கேன் அப்படின்னார். சரி வா இருன்னு சொல்லி அவருடைய அழைத்து கொண்டு ஒவ்வொரு ஊராக போகிறார். பல முனிவர்களை சந்திக்கிறார். காட்டில் ஞானங்கள்லாம் பிறக்கிறது, எல்லாம் கிடக்குது. எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறார். இல்லைப்பா, உனக்கு அவ்வளோ சுலபமாக உபதேசம் பண்ண முடியாது, உனக்கு ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேங்கிறார். சரின்னு காத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது சிஷ்யன் வந்துட்டதுனால இவர் காட்டுக்குள்ளேயே இருக்கார், நகரத்துக்கு போகல. இந்த சிஷ்யன் போய் பிச்சை எடுத்துன்னு இவர் கொடுக்குறான். இவர் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஞானிகளுக்கு உபன்யாசம் இது பண்ணுறதுக்கு, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் காட்டுக்குள்ளே ஏகாந்தமாக உட்காந்து ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறார். இதில் ஒரு உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும், ராமநாமம் எவ்வளோக்கு எவ்வளவு ஜபிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சக்தி வந்துவிடும், நமக்கே தெரியாது. மாயா சக்திகளிலிருந்து அஷ்டமா சித்திகளும் வந்துடும். பெரிய மந்திரம் சொல்லி ரொம்ப உடம்பெல்லாம் அடக்கி தவமெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ மகாத்மா காந்தி ராமநாமம் சொன்னதுனால தான் அவருக்கு அவ்வளோ சக்தி கிடைச்சிது. ஒரு கிழமை சாப்பாடு கூட இல்லை, அவன் வெள்ளைக்காரனை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு தைரியம் கிடைச்சதுதான். எப்படி கிடைச்சதுன்னா, சுபாஷ் சந்திர போஸ் உடம்பை வளர்த்து பெரிய வீரமெல்லாம் சொல்லி சண்டை போட்டார். மகாத்மா காந்தி சண்டையே போடலை, ஆனால் வெள்ளைக்காரனை வென்றார். இந்த ராமநாமம் தான் அதுக்கு காரணம். ராமநாமத்தை எவன் சொல்கிறானோ அவனுக்கு எல்லா சித்திகளும் வந்துடும். அவனுடைய வாக்கு பலிக்கும், நடக்கக்கூடியது தெரியும், தீர்க்க தரிசனம் வந்துடும், அவனுடைய வாய்ப்பு அளிக்கும், அவனுக்கு நடக்கக்கூடியதும் தெரியும், நடந்ததும் தெரியும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ராமநாமத்தை அவன் உச்சரித்து அவன் மனசுக்குள்ளே சக்தி ஏற்றி கொள்ளுகிறானோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தலைவிதிப்படி அதுக்கு பலன் கிடைக்கும். இவருக்கு மச்சேந்திரருக்கு அஷ்டமா சித்திகள் வந்துடுத்து. அவர் நினைத்த உருவம் பெறலாம், தண்ணி மேலே நடக்கலாம், நெருப்புக்குள்ளே போகலாம், பூமிக்கு அடியிலேயே பல வருஷங்கள் மூச்சு அடக்கி கொண்டு இருக்க முடியும். இப்படி பல சக்திகள் அவருக்கு வந்துடுத்து. பின்னால் அது கோரக்கருக்கு வரும். ஆகவே இவர் அவ்வளோ அஷ்டமா சித்திகளோடு இவர் இன்றைக்கி இங்கே மறைஞ்சாருன்னா இன்னொரு காட்டுக்கு போயிடுவார், நடந்தெல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருக்கு சிஷ்யராகிய கோரக்கர் பணிவிட பண்ணிகிட்டு இருக்கார். கோரக்கர் எந்தெந்த ஊருக்கு போகிறாரோ அங்கே அந்த பக்கத்தில் உள்ள காட்டில் இருப்பார் இவர் மச்சேந்திரர். இவர் போய் ஊருக்குள்ளே போய் இரவு நேரங்களில் பிச்சை கேட்பார். அன்றைக்கு ஒரு வீட்டில் சமாராதனை நடந்திருக்கு. சமாராதனை நடந்தால் சமாராதனையே தெரியும், எல்லா வகையான பதார்த்தங்கள்லாம் பரிமாறி ஊரில் உள்ள மகான்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு பண்ணி அதனுடைய மிச்சத்தை சாப்பிடுவார்கள். சமாராதனை நடந்த வீட்டில் இவர் போய் பௌதி பிச்சாந்தேகின்னு நான் இதை சொல்லி சுவாமியுடைய பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு நிறைய பட்சணங்கள் அது இதெல்லாம் மிச்சம் ஆகிடுது. ஏன்னா சமாராதனை பண்ணும்போது ஒரு 100 பேரை எதிர்பார்ப்பா, ஒரு 80 பேர் 90 பேர், பாக்கி நிறைய இருக்கும். இந்த அம்மா நம்மனா மிச்சத்தை பூரா பல வகையான பலகாரங்கள் இது பட்சணங்கள் எல்லாத்தையும்
ஒரு கொண்டே கொடுத்தா. இந்தா சுவாமி, நல்ல வேலை நிறைய மிஞ்சி போயிடுத்து, நல்ல வேலை ராத்திரி நேரத்தில் வந்து கேட்டிங்களே, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுவும் பிரசாதம்ல அது கீழே போட முடியாது, ஆகவே இந்தாங்கன்னு சொல்லி மூட்டை கட்டி எல்லா வகையான பட்சணங்கள் பலகாரங்கள்லாம் கொடுத்துட்டேன். உடனே பெரிய மூட்டையாக கட்டி கொண்டு நேராக இவர்கிட்ட மச்சேந்திரட்ட போகிறார். போய் சுவாமி இந்தவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதை பூரா கொடுத்தார். மிச்சம் வாங்குற வாழ்க்கை என்ன கிடைக்கும் தெரியாதா? இது வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்காது. நகரத்துக்குள்ளே இருக்கிற சன்னியாசிகளாக இருந்தால் கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணுவார். காட்டுக்குள்ளே இருக்கார், ராத்திரி போனால் ராத்திரி பாதி ராத்திரில் போய் பிச்சை வாங்கினா என்ன இருக்கும், ஏதோ மிச்சம் மீதி தான் கிடைக்கும். அப்படி சாப்பிட்டவர் இன்றைக்கி நல்ல விருந்து எல்லாம் ருசித்து சாப்பிட்டார். ரொம்ப நல்லா இருக்கே, நாளைக்கும் இதே வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்கினார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சுவாமி இன்றைக்கி ஏதோ சமாராதனை நடந்தது, அதனால் வடை பாயசம் அது இதுன்னு மிச்சம் இருந்தது பூரா கொடுத்தாங்க, இன்றைக்கும் அதே மாதிரி வேணும்னா எப்படி? இல்லைப்பா என்னவோ நாக்கு கேட்கறது அப்படின்னார். சரின்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் அதே வீட்டுக்கு போகிறார். அம்மா பகவதி பிச்சாந்தேங்கிறார். அந்த அம்மா கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறா. இல்லைம்மா, என்னுடைய குருநாதர் வந்து நேற்றுக்கு பண்ணையில பட்சணம், அதே மாதிரி அறுசுவை உணவோட எல்லா இதையும் எதிர்பார்க்குறாரு. இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. ஏயா எடுக்கிறது பிச்சை, இதில் மெனு வேறு கொடுக்குறியா? வடை வேணும், பாயசம் வேணும், பதரசம் வேணும், சீயம் வேணும்னு. ஏதோ நேற்று சமாராதனை நடந்தது, அதனால் நாங்கள் செஞ்சோம், தினமும் நாங்கள் சமாதானம் பண்ண முடியும், ஏதோ ஒரு நாள் பண்ணணும்னு பண்ணினோம், அதில் மிச்சம் வருது, நல்ல வேலை நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு கொடுத்தேன், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறது? இல்லைம்மா, எங்கள் குருநாதர் கேட்டுட்டாரு, அதனால் நீ செஞ்சு கொடுனார். இவ்வளோ கோவம் வந்தது. உங்கள் குருநாதர் கேட்டார்னா எதை வேணாலும் நான் செய்ய முடியுமா? அதுவும் ராத்திரியில் வந்து உங்கள் குருநாதர் உன் கண்ணை பிடிங்கி கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவியா அப்படின்னு. உடனே இவர் கோரக்கர், எங்கள் குருநாதர் இல்லை, எங்கள் குருநாதருடைய பேரை சொல்லி நீ கேட்டாலும் கண்ணை பிடுங்கி கொடுத்துருவேன்னு பிடுங்கிறான்னு சொல்லிட்டு கண்ணை பிடுங்க போயிட்டார். இந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுத்து, என்னடா சன்னியாசியாக வேறு இருக்கான், இது ஏதாவது கண்ணை பிடிங்கினா இந்த பாவம் நமக்கு வந்துமே, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி என்னத்தையோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பட்சணங்களை பண்ணி மிச்சம் இருந்தது கட்டுப்போகாமல் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் சில பட்சணங்கள் இருக்குமா இல்லையா, 2 நாள் 3 நாள் தாங்குற மாதிரி இவர் போட்டது போக கொஞ்சம் மிச்சம் இருந்திருக்கு, அதெல்லாம் சேர்த்து புறக்கி மறுபடியும் பொட்டெல்லாம் கட்டி இவர்கிட்ட கொடுத்தார். கொடுத்த உடனே இவர் அதை கொண்டு போய் தன்னுடைய குருநாதர்கிட்ட கொடுத்தார். சுவாமி இந்த கிடச்சிது. இவருக்கு குருநாதருக்கு ஒரே ஆச்சரியம், எப்பா நான் உன்னை சோதிக்கிறதுக்காகத்தான் கேட்டேன், இந்த நாக்கானது இந்த உலகத்தில் அடக்க முடியாத ஒரே ஒரு உடல் உறுப்பு நாக்கு தான். அதனால தான் வள்ளுவன் அழகாக சொன்னான், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. இந்த நாக்கு என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்திலே ரொம்ப நமக்கு நம்ம உறுப்புகளே நமக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறது நாக்கு தான், நல்லது பண்ணுறது நாக்கு தான். இந்த நாக்குனால எதிரியையும் நண்பனாக்கிக்கலாம், நண்பனையும் எதிரியாக்கிக்கலாம். இந்த நாக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், அதனால தான் வள்ளுவன் வந்து கையை காப்பாற்று, கண்ணை காப்பாற்று, காலை காப்பாற்றுன்னு சொல்லலை, நாக்கை காப்பாற்றுனர். யாகாவாராயினும் நாகாக்க, எதை காக்காட்டா விட்டாலும் நீ நாக்கை காப்பாற்றிக்கோ. காவாக்கால் அப்படி நீ காப்பாற்றலைன்னா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, உன்னுடைய வார்த்தையில் தப்பாக ஏற்பட்டு நீ கேவலப்படுவாய், அசிங்கப்படுவாய். அதுக்கு நான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன், இந்த நாக்கு உள்ளே தள்ளுறதையும் நல்லதை தள்ளணும், வெளியே தள்ளுறதையும் நல்லதை தள்ளணும். நாக்குக்கு டபுள் டியூட்டி. அது உள்ளேயும் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு டியூட்டி தான். காதுனா கேட்க மாத்திரம் செய்யும், கண்ணுனா பார்க்க மாத்திரம் செய்யும், உடம்புனா வேலை மாத்திரம் செய்யும், எல்லாத்துக்கும் ஒரே டியூட்டி தான். இந்த நாக்குக்கு மாத்திரம் 2 டியூட்டி. ஒன்று சாப்பிடவும் செய்யும், பேசவும் செய்யும். உணவை ருசி பார்த்து சாப்பிட்ற டியூட்டியும் உண்டு இதுக்கு. நல்ல விஷயங்களே அல்லது கெட்ட விஷயங்களே பேசக்கூடிய சக்தியும் உண்டு நாக்குக்கு. அதனால தான் நாம் ஏதாவது தப்பு பண்ணால், ஏதாவது இந்த நாக்கு என்ன பண்ணணும்னா, நாக்குக்கு அதுக்காக தான் பகவான் என்ன பண்ணான்னா பலத்த பாதுகாப்பு கொடுத்தான்.
மற்ற உறுப்பெல்லாம் பாருங்கள், கை வெளியே இருக்குது, கண்ணுக்கெல்லாம் லேசான பாதுகாப்பு. நாக்குக்கு பாருங்கள் 32 சோல்ஜர், 32 பல்லு, அதுக்கு மேலே 2 கேட்டு உதடு. இதுக்குள்ளே நாக்கு பத்திரமா இருக்குது. ஏன்னா நீ அனாவசியமாக போய் வெளியே வம்புழுத்துக்காதுன்னு. இந்த நாக்கு என்ன பண்ணும்னா, இந்த 32 பல்லையும் தாண்டி இந்த 2 கேட் வால்வு அதையும் தாண்டி வெளியே போய் அடுத்த வீட்டுக்காரனை சண்டையை எடுத்துகிட்டு உள்ளே வந்து பத்திரமா ஒழிஞ்சிக்கும். அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டால், இந்த நாக்கு தானே தப்பு பண்ணுது, இந்த நாக்கை அறுப்பேன்னு எவனும் சொல்ல மாட்டான். பல்லை உடைப்பேம்பான், கையை உடைப்பேம்பான், மூஞ்சியை பேத்துடுவேம்பான், கண்ணை பிடுங்கிடுவேம்பான். ஆனால் தப்பு பண்ணது இந்த நாக்கு. அதனால தான் அந்த நாக்கை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி வள்ளுவன் சொன்னான். இன்னொரு அர்த்தமும் சொல்கிறேன். இந்த நாக்கு தேவையில்லாத வெளியே தள்ளினதுன்னா தப்பு வந்துடும்னு சொன்னேன். ஆனால் தேவையில்லாததை உள்ளே தள்ளினாலும் நாக்கு கெடுதல். அதனால தான் டாக்டர்கிட்ட போனால் ஏதாவது உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னோட நாக்கை நெட்டுமா. அந்த நாக்கில் தெரியும் என்ன சாப்பிட்டீங்க நேற்று அப்படிமா. நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இதை சாப்பிட்டேன், இனிமேல் சாப்பிடாது. இந்த நாக்கு தேவையில்லாததை உள்ளே தள்ளியிருக்கு, அதனால தான் உனக்கு அந்த வியாதி. அப்போ நாக்கு உள்ளே தள்ளுறதையும் நல்லதை தள்ளணும், வெளியே தள்ளுறதும் நல்ல விஷயங்களை தள்ளணும். அப்போ தான் நாக்கு உடம்பு பத்திரமா இருக்கும். இதை கோர்க்கர் சொன்னார். ஒரே ஒரு நாள் நல்ல பதார்த்தத்தை சாப்பிட்ட உடனே என் நாக்கு, நான் சன்னியாசியாக இருக்கக்கூடிய எல்லா வகையான பற்றை துறக்க வேண்டியவன், மறுபடியும் அதை கேட்டுதே. நான் கேட்டேன், நீ எனக்கு சிஷியனாக இருக்கிறவன், நீ என்ன பண்ணியிருக்கணும்? சுவாமி, நம்மளாம் ஆசைப்படலாமா? நம்ம எல்லாத்தையும் முற்றும் திறந்தவர்கள், கிடைச்சதை சாப்பிட்டு பகவான் மேலே இதை பண்ணிட்டு போகணும்னு நீ எனக்கு சொல்லியிருக்கணும். நீ நான் சொன்னேன்னு சொல்லி நீ போய் கேட்க வந்தியே, அங்கே என்ன நடந்ததுன்னு. இப்படி நான் போய் கேட்டேன், குருவுடைய ஆணைன்னுட்டு போய் கேட்டேன். அந்த வீட்டில் என்ன திட்டுனா, தினமும் நாங்கள் சமாதானம் பண்ண முடியுமா? உங்கள் குருநாதர் ஆசைப்பட்டார், நான் தினமும் பட்சணமும் அதுவும் பண்ணி கொடுக்க முடியுமான்னு என்ன கேட்டா. சரி, அப்புறம் என்ன கேட்டார்? நீ கண்ணை பிடுங்கி தருவியான்னு கேட்டா. நான் தருவேன்னு சொன்னேன். இப்படி அப்போ நான் கேட்குறேன், கொடுப்பியானார். என்ன சுவாமி, இதில் என்ன சந்தேகம்? அவர் கேட்ட உடனே கொடுத்தா உங்களுக்கு கொடுக்க மாட்டேனான்னு இவர் கண்ணை பிடுங்க போயிட்டார். உடனே தடுத்து நிறுத்தி அவருக்கு ராமநாம மந்திரத்தை உபதேசம் பண்ணார். நீ பக்குவம் அடைஞ்சிட்ட, குருவுக்காக நீ எதையும் செய்ய தயாராகிட்ட, ஆகவே உனக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன்னு ராமநாம மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணி இவருக்கும் அஷ்டமா சித்திகள் வந்து விடுகிறது என்பதோடு இன்னும் கதை முடியல. இவருடைய சிஷ்யர் குருவுடைய இது முடியறது. இது முடிஞ்சிருத்தோன்னு நினச்சிருந்ததுக்கப்ப மச்சேந்திரனது முதல் சரிதையில் கோரக்கருடன் சென்றார் என்று நாபாஜி சித்தர் நிறுத்தி விடுகிறார். இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற நாபாஜி சித்தர்கிறவர் கோரக்கரோடு போயிட்டார்னு நிறுத்திட்டார். ஆனால் இதன் பின் வரலாறு ராஜசோபி சந்தனன் இன்னும் அடியாரது சரிதையிலே அவரது தாயாகிய மைனாவதி என்பவளது குருவாகிய ஜலந்திரரும் கோரக்கரும் மச்சேந்திரரும் சந்திக்கும் இடத்திலே மச்சேந்திரருடைய சரிதை பின்வருமாறு வருகிறது. அதுக்கப்புறம் அவருடைய கதை தெரியல. கோரக்கரும் அவரும் காட்டுக்குள்ளே போய் மறைந்து விட்டார்கள்ங்கிறதோடு சரிதை முடிஞ்சிடுறது. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஆனால் சிவபெருமானிடமே உபதேசம் பெற்ற மானிடன் வயிற்றிலே பிறவாதவராகிய எல்லாம் வல்ல சித்தராகவும் முற்றும் துறந்த முனிவராகவும் கருதப்படும் இவர் எங்கே போனார்னா, அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவருடைய சரிதம் எப்படி வெளிவருதுன்னா, இதுதான் மகான்களுடைய இது. அவருடைய வாழ்க்கை வரலாறு எங்கே தொடங்கிறது எங்கே முடியறதுன்னு தெரியாது. எப்படி மறைஞ்சார்களும் தெரியாமல் பல மகான்களுடைய சரித்திரம் முடிஞ்சிருக்கு. இவர் இந்த மச்சேந்திரர் கோரக்கரும் பிரிஞ்சு விடுகிறார்கள். ஏன்னா இவர் தான் மாயாஜாலம் உள்ளவராச்ச. அதனால தான் நான் இந்தியன் படத்துடைய கதையை சொன்னேன். இவர் போகும்போது ஒரு நாட்டுக்கு போகிறார், வேற ஒரு நாட்டுக்கு. அந்த நாட்டில் ராணி, ஆண்களை வெறுக்கக்கூடிய ஒரு ராணி, சண்டி ராணின்னு வச்சுக்கோமே. ஆண்களையே வெறுக்கக்கூடிய ஒரு ராணி ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. இவர் இரவு நேரத்தில்
வழக்கம் போல் பிச்சை எடுப்பதற்காக அந்த அரண்மனை வாசலில் அப்படி போகிறார் ஓரமாக. இந்த ராணி உப்பருகையிலிருந்து பார்க்கிறாள், ஒரு பெரிய ஜோதி பிழம்பு நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் மகானா இல்லையா, ஒரு ஜோதி ஸ்வரூபமாக நல்ல வாசனை கமகமன் வாசனை அடிக்கிறது. ஆனால் ஒரு ஆம்பளை தான் நல்லா தெரியறது, சன்னியாசி மாதிரி. அவரிடமிருந்து ஒரு நல்ல வாசனை இவளுக்கு மூக்க தொலைக்கிறது. அவர் ஒரு பெரிய ஜோதி ஸ்வரூபமாக நடந்து போகிறார். உடனே ஆசைப்படுறா, ஆஹா மணந்தால் இவர் தான் மணக்கணும்னு சொல்லி காவலாளிகள் அனுப்பி அவரை அழைச்சிட்டு வர சொல்கிறார். காவலாளிகள் மத்ஸ்யேந்திரனை அழைத்து கொண்டு அரண்மனைக்குள்ளே அந்த புறத்துக்கு கூட்டின்னு போகிறார். உடனே யாரிடமே மயங்காத அந்த அரசி அவரிடம் மயங்கி தன்னுடைய அழகை வெளிப்படுத்துகிறார். மத்ஸ்யேந்திரர் தன்னுடைய நிலையை மறந்துடுறார், அவளோடு கூடுகிறார். உடனே இந்த அரசி அவரோடு இன்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். நாள் ஓடுறது ரொம்ப நாள் ஆயிடுத்து. இவர் ஞானியா இல்லையா? என்றைக்குமே ரிஷி தர்ப்பம் ராத்தங்காதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் இவரிடம் ரொம்ப, ஏன்னா இவருக்கு பல வகை, அதனால தான் அந்த நான் இந்தியன் படத்தில் சொன்னேன், மாயா மச்சேந்திராவில் கமலஹாசன் ஒவ்வொரு வேஷமாக போய் அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு வருவான். இவர் தன்னுடைய சக்தியெல்லாம் காட்டுறார், கிளியாக மாறுறார், என்னென்னவெல்லாம் அவளோடு இன்பம் துய்ப்பதற்காக மானா மாறுறார், நாயா மாறுறார், அவளையும் மாற்றுறார். எல்லா வகையான இந்த பகவான் படைத்த அத்தனை வகையான பிறவிகள் எப்படி இன்பத்தை தூக்குமோ அதை பூரா சந்தோஷமாக அனுபவிக்கிறார் அவளோட. இந்த ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நினச்ச மாதிரிக்கு கிளியாக ரெண்டு பேரும் கிளியாக மாறுவார்கள், கிளியாக மாறி சந்தோஷமாக இருப்பார்கள் இரவு பூரா. அடுத்த நாள் பூனையாக மாறி சந்தோஷமாக இருப்பார்கள், நாயாக மாறி. இப்படி பல வகையான மரங்களில் மாறி இவருடைய அஷ்டமா சித்திகள்னால ஆகாயத்தில் பறந்து கொண்டு பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். இவளுக்கு இவரை பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துடுத்து இவளுக்கு. ஆனால் உள்ளூர தெரியும், ஏன்னா சன்னியாசிகள் ஒரு நில புத்தியில் இருக்க மாட்டான். ஏதோ ஒரு சபலத்தில் வந்துட்டார், மறுபடியும் ஒரு காட்டுக்கு போயிடுவார். இந்த மாதிரி சந்தோஷம் நமக்கு கிடைக்காதுங்கிறதுனால அவன் என்ன பண்ணிவிட்டாரா, ஒரு உத்தரவு போட்டான். இந்த ராணி, நீங்கள் இந்த ஊருக்குள்ளே எந்த சன்னியாசி வந்தாலும் அவனை தலையை வெட்டினுங்க, காய் வெட்டி கட்டிட்டு ஒருத்தனும் இந்த நகரத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற உடனே இவர் என்ன மறுபடியும் சன்னியாசியை பார்த்துட்டா பழைய ஞானம் வந்துடும், இவர் விட்டுட்டு போயிடுவார் மறுபடியும் காட்டுக்கு. அதனால் இப்படி ஒரு உத்தரவு போட்டால் எல்லாரும், ஒரு சன்னியாசியும் வரல, வந்தால் அந்த எல்லை நகர எல்லை திலையிலே வச்சு அவங்கள வெட்டிவிட்டாங்க. இப்போ இவர் இங்கே சந்தோஷமாக பல வருஷங்கள் இவரோட இருக்கார். தன்னுடைய ஞானத்தை விட்டார், ராமநாமத்தை விட்டார், எல்லாம் விட்டார். தன்னுடைய சக்திகளை பூரா பிரயோகப்படுத்தின்னு இருக்கார், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போ கோரக்கர் தன்னுடைய குருநாதரை தேடின்னு இருக்கார். எங்கே நம்ம குருநாதர் காணமே, எங்கே இருக்காரோ என்னவோ ஒவ்வொரு காடு காடாக தேடுறார். அப்போ இவர் ஒரு நாள் ஞான திருஷ்டியில் யோசிக்கிறார், நம்ம ஏன் இப்படி தேடணும், உடம்பை வருத்திட்டு கண்ணை முடிந்து தியானம் பண்ணால் ராமனே காட்டி கொடுத்துருவான்னு ராமநாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாரு, எங்கே இருக்காருன்னு. இவருக்கு தெரிஞ்சிடுறது இந்த நாட்டில் இந்த ராணியோட சல்லாபத்தில் சந்தோஷமாக இருக்காருன்னு. இவருக்கு ஒரே கவலை, ஏன்னா அது எவ்வளோ பெரிய மகான், சாதாரண சிற்றின்பத்தில் ஏற்கனவே நாக்குக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு புத்தியை சொன்னார். இப்போ உடம்பு காம உணர்வுனால இதில் போய் மாட்டின்ட்டாரே, இவரை மறுபடியும் மீட்டு நம்ம குருநாதரை அழைச்சிட்டு வரணுமேனு சொல்லி இவர் அந்த ஊருக்குள்ளே போகிறார். ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே தெரிஞ்சது தானே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார், ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்குறா, பௌதி பிச்சாந்தேகின்னு. ஏன்னா அவர்களெலாம் பிச்சை எடுக்கிற சாக்கில் தான் விஷயங்களை தெரிஞ்சு கொள்வார்கள்.
அந்த அம்மா, அந்த வீட்டுக்கார அம்மா ரொம்ப இரக்கமான பெண்மணி. உள்ளே கூப்பிட்டா, சுவாமி நீங்கள் பாட்டுக்கு காவி வேட்டி கட்டின்னு பிச்சை எடுக்க வந்திருக்கீங்களே, இந்த ஊருடைய சட்டம் தெரியாதா உங்களுக்கு? யாராவது சன்னியாசி காவி வேட்டி கொண்டு வந்தால் அதுவும் பிச்சை எடுக்கிறேன்னு இப்போ சன்னியாசி வந்தான்னா அவனை தலையை வெட்டினோம் இந்த ராணி உத்தரவு அப்படின்னு. அதனால் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஊர் பக்கம் எந்த சன்னியாசியும் வர்றதில்லை, உண்மையான சன்னியாசியும் வர்றதில்லை, பொய் வேஷதாரையும் வர்றதில்லை. இந்த ஊர் எல்லையை தாண்டியே போயிடுவானுங்க. ஆனால் ராணி நல்ல ராணி தான், நல்லா ராஜாங்கம்லாம் நல்லா நடக்குது. ஆனால் சன்னியாசிகளை கண்டால் வெறுப்பு. அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துங்க, நீங்கள் போகாதீங்க, இன்றைக்கி சாப்பாடு போடுறேன், ஊரை விட்டு போயிடுங்க, நைட்டு தங்கிட்டு அப்படின்னு சாப்பாடு போடுறார். ஐயோ, இவர் வந்த நோக்கம் தெரிஞ்சு கொடுத்து எப்படியாவது இந்த நம்முடைய குருநாதரை சந்திக்கணுமே யோசிக்கிறார். இவர் மச்சேந்திரரும் அந்த அரசியும் தினசரி ஆடல் பாடல் கச்சேரி டான்ஸு இரவானா ஊடல் இப்படி சந்தோஷமாக பொழுது போயின்னு இருக்கா. நாட்டிய கோஷ்டி ஒன்று வருது. அதில் இந்த மிருதங்கம் வாசிக்கிறவனுக்கு வந்து உடம்பு சௌரியம் இல்லை. அதனால் அவர்கள் இந்த வீட்டு வாசலில் வந்து தங்குறார்கள். பகலில் காலம்புற எங்கே போகிறீங்கன்னா ராணியும் ராஜாவையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நாட்டியம் ஆடி பாட்டு பாடி நாட்டியம் ஆடுறதுக்காக போகிறோம். ஆனால் எங்களுக்கு மிருதங்கம் வாசிக்கிறவருக்கு உடம்பு சௌரியம் இல்லை, அதனால் இன்றைக்கி வாசிக்க முடியாது, என்ன பண்ணணும்? அப்போ கோரக்கர், எனக்கு நல்லா மிருதங்கம் வாசிக்க தெரியும், என்ன வேணால் கூப்பிட்டு போங்கன்னார். என்ன விருத்தா அஷ்டமா சித்தி உண்டே, இவர் வாசித்து காட்டுனார். அழகாக மிருதங்கத்தை வாசித்தார். அந்த வாசிக்கிறவனோட இவர் இது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ ரொம்ப சந்தோஷம், வான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நேராக இவர் வாத்திய கோஷ்டியோடு உள்ளே போயிட்டார். உள்ளே போய் இவர் அந்த நாட்டிய பாடல் பாடும்போது இந்த ஞான சம்பந்தமான விஷயங்களை சொல்லி சொல்லி இவர் தாளம் போட்ட உடனே இந்த மத்ஸ்யேந்திரருக்கு தன்னுடைய சிஷ்யன்தான் வந்திருக்கான்ங்கிறது உணர்ந்துடுறார். ஆஹா, பல வருஷங்கள் நம்ம பகவானுடைய இதை விட்டுட்டு இந்த மாதிரி சாதாரண சிற்றின்பத்தில் பேரின்பத்தை அனுபவிக்காமல் சிற்றின்பத்தில் நம்ம மூழ்கிட்டோமே அப்படிங்கிற நினைவு வருது. நினைவு தெளிஞ்ச உடனே இவர் எல்லாம் முடிச்சுட்டு உடனே இவர் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இவர் புறப்படுவார். புறப்பட்ட உடனே மத்ஸ்யேந்திரர் தன்னுடைய பழைய உருவத்துக்கு மாறிடுவார். உருவி இவர் பின்னாலேயே சிஷ்யன் பின்னால் கையை கட்டின்னு போக ஆரம்பிச்சிடுவார். இந்த மகாராணி கஞ்சி ஆரம்பிப்பா, என்ன சுவாமி இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்தோம், இப்படி இது பண்ணிட்டேன்னு. உடனே இல்லைம்மா, நான் ஏதோ என்னுடைய போன ஜென்மத்துடைய இது வந்து எனக்கு விட்ட குறை தொட்ட குறை, இதை அனுபவிச்சு விட்டு போகணும், அதனால் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ராணி பேர் பிரமேலான பேர். உடனே சரி போகிறாரே இவ்வளோ தூரம் இருந்தாரேன்னு சொல்லி அந்த தங்க கட்டிகளை அவருக்கு பரிசாக கொடுக்குறா. தங்க கட்டிகளை கொடுத்து நீங்கள் போகிற இடத்துல பிச்சை எடுக்காமல் நல்லா இதை வச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கும், இவ்வளோ தூரம் வாழ்ந்தாச்சு, ரைட்டு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்தா. அப்போ அவர் கேட்குறார், இங்கே திருட்டு பயம் இருக்குமா, நாங்கள் காட்டிலலாம் இருப்போம் அப்படின்னார். இப்போ காடுனா திருடன்னு எல்லோரும் தானே இருப்பாங்க அப்படின்னு ராணி சொல்கிறா. உடனே அந்த பொற்கட்டிகளெல்லாம் வீசுகிறார் தூக்கி. வீசிட்டு எனக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடு இருந்தால் போகிறோம்னு அந்த கோரக்கரோடு காட்டுக்குள்ளே போகிறார் என்ற அளவோடு அவருடைய சரித்திரமானது நிறைவு பெறுகிறது. அப்புறம் அவர்கள் என்ன ஆனார்கள் தெரியல. அப்புறம் கோரக்கர் வந்து கபீர்தாசரை சந்திக்கிறார், அதெல்லாம் தனி கதை. இப்போ சிவபெருமான் அருள் செய்து உமாதேவியாருக்கு உபதேசித்த மகாமந்திரத்தை மத்ஸ்யேந்திரர் பெற்றார். அவரிடமிருந்து கோரக்கநாதரும் கோரக்கரிடமிருந்து சாம்பவரும், ஏன்னா அவருக்கு அப்புறம் 12 சிஷ்யன் இருக்கா அவளுக்கு. சாம்பவரிடமிருந்து அத்வயரும், அத்வயரிடமிருந்து பிரபாவரும், பிரபாவரிடமிருந்து கைநிகரும் பெற்றனர். அப்புறம் ஞானதேவர்னு ஒரு மகான், அவர் பற்றியும் சொல்லியிருப்போம். ஞானதேவரின் தமையனான நிவர்த்தி சாது கைநிகரிடம் உபதேசம் பெற்று அதை ஞானதேவருக்கு சொல்ல அவரிடமிருந்து தனாபாயும் பெற்றனர். ஆகவே மத்ஸ்யேந்திரநாதருக்கு
12வது சீடர் பரம்பரை. ஆனால் ஜனாபாய்ங்கிறவ பின்னால் அவருடைய கதை பின்னால் வரும். இப்படி 12 சிஷ்யர்களை கோரக்கர் உள்பட உருவாக்கி விட்டு மத்ஸ்யேந்திரநாதருடைய சரிதம் நிறைவு பெறுகிறது. ஏன்னா அவரை பற்றி அடுத்த குறிப்புகள் இல்லை. ஏன்னா சில மகான்கள் கோரக்கரை பற்றி கோரக்கராவது பின்னால் கபீர்தாசரோட வாது பண்ணுவார், அஷ்டமா சித்தியில் காட்டுவார், அதெல்லாம் நடக்கும். ஆகவே இந்த மத்ஸ்யேந்திரநாதருடைய சரிதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ராமநாமம் என்பது எல்லா வகையான அஷ்டமா சித்திகளும் அத்தனையும் தரக்கூடியது. தியாகராஜ சுவாமிகள் இதில் ரொம்ப அருமையாக வரும். தியாகராஜர் திருவையாறில் இருந்தார், ராமபக்தர். ராமரை தவிர ஒரு யாரும் பாடவே இல்லை. அத்தனை கீர்த்திகளும் ராம சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தர். அவர் ராமருடைய விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுவார். அந்த விக்கிரகத்தை கொண்டே காவேரியில் போட்டுடுவாங்க. இதற்கு காலம்பரை வந்து பார்ப்பார், ராம விக்கிரகம் இருக்காது, பூஜை விக்கிரகம். உடனே பாடுவார். சங்கீத விற்பனர்கள் இப்போ அந்த பாட்டை பாடுவார்கள். அந்த ராமர் அந்த விக்கிரகம் காவேரியில் நீந்தி இவரோட மடியில் உட்காந்துக்கும். நீந்தி கரையேறி ஊர் ஜனங்கள்லாம் பார்க்க. இப்போ சமீபத்தில் நடந்தது, ரொம்ப நாள் இல்லை, 100, 150, 200, 500 வருஷத்துக்குள்ளே நடந்து அந்த அக்ரஹாரத்தில் தவழ்ந்து அந்த விக்கிரகம் இவருடைய பாட்டுக்கு இறங்கி இவர் மனசில் உட்காந்து தாளம் போட்டுதான். அவர் பெரிய மகானோ சக்தியோ கிடையாது. ஆனால் ராமநாமத்தை எவன் உச்சரிக்கிறானோ அவனுக்கு சகல சக்திகளும் கிடைக்கும் என்பதை இந்த மத்ஸ்யேந்திரநாதர் கோரக்கருடைய சரிதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியல்லாத இறைவா நீதாராய் பறையேழுவரம்பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.